ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா vs நியூசிலாந்து மூன்றாவது ஒரு நாள் போட்டியில் நியூசிலாந்து கேப்டன் வில்லியம்சன் டாஸை வின் பண்ணி பேட்டிங்கை சூஸ் பண்ணாரு. பின்னர் பிளே பண்ணிய நியூசிலாந்து பேட்ஸ்மேன்கள் வழக்கம் போல் இந்திய பவுலர்கள் அபார பந்து வீச்சில் கஜா புயல் வேகத்தில் விக்கெட்டை இழந்து சூறாவளி போல் பறந்தனர். குறிப்பாக சொல்லப்போனால் டுடே மேட்சில் செம்மையான மூமெண்ட் எல்லாம் நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த சிறப்பான சம்பவம் என்ன எல்லாம் நடந்துச்சு என்பதை மிக விரைவாக பார்க்கலாம். ஆனால் அதற்கு முன்பு தனி ஒரு வீரராக கம்பேக் பண்ணிய ஹர்திக் பாண்டியா தனி ஒருவராக நியூசிலாந்து அணியை நிலைக்குலைய வைத்தார் என்றுதான் பிரான்ஸ் சொல்லணும். அந்த அளவுக்கு மெர்சல் காட்டிட்டாரு. இன்னைக்கு இந்தியா வின் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா ஹர்திக் பாண்டியாவுக்கு ஃபுல் கிரெடிட் போய் சேரும். டுடே மேட்சில் பாண்டியா ஃபீல்டிங், பவுலிங் என எலக்ட்ரிக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. குறிப்பாக சொல்ல போனால் நியூசிலாந்து அணியின் முதுகெலும்பு கேன் வில்லியம்சன் கேட்சை அசாத்திய முறையில் பிடித்து வில்லியம்சன் உள்பட இந்திய ஃபீல்டர்கள் அனைவரையும் பிரமிக்க வைத்தார். வில்லியம்சன் விக்கெட் இந்திய அணிக்கு பெரிய திருப்புமுனையாக அமைந்தது என்றுதான் சொல்லணும். அது மட்டுமல்லாமல் அடுத்தடுத்து 2 விக்கெட்டை வீழ்த்தி ஹர்திக் பாண்டியா மெர்சல் காட்டியது மட்டுமல்லாமல் நியூசிலாந்து பேட்ஸ்மேன்களை மிரள வைத்தார். குறிப்பாக வில்லியம்சன் அடித்த பந்தை ஹர்திக் பாண்டியா சூப்பர்மேன் போல் கேட்சை டேக் செய்தார். இந்த காட்சியை ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்து வாட்சிங் செய்த நம்ம தல தோனி ஒரு நிமிடம் பிரமித்து போனார். அந்த காட்சி தற்போது சோசியல் மீடியாவில் மிக விரைவாக ட்ரெண்ட் ஆகி வருகிறது. அடுத்து நடந்த மூமெண்ட், சமி வீசிய பந்தில் நியூசிலாந்து பேட்ஸ்மேன் சோதி மின் விக்கெட் திசையில் அடித்த பந்து கோலியிடம் கேட்சுக்கு சென்றது. ஆனால் அந்த கேட்சை மிஸ் பண்ணிய கேப்டன் கோலி உடனே முகமது சமியிடம் ஒரு கேப்டனாக இருந்தோம், என்னை மன்னித்து விடு என்று கை மூலம் சிக்னல் காட்டியது அனைவரையும் பிரமிக்க வைத்தது. கோலியின் அந்த தன்னடக்கம், அடுத்த பந்தே சோதி கோலியிடம் கேட்ச் கொடுத்து பெவிலியன் திரும்பினார். சரி, நீங்க சொல்லுங்க, டுடே மேட்சில் நீங்க இந்த மூமெண்டை வாட்சிங் பண்ணீங்களா என்றும் உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்திய பவுலர்கள் சிறப்பான தரமான பந்து வீச்சில் நியூசிலாந்து 243 ரன்னில் ஆல் அவுட் ஆனது.